பாரு, அந்த ராஜா ஒரு பணம் காய்க்கிற மரம். அவனால நம்ம 2 பேருக்குமே ஆதாயம் இருக்கு. அதனால நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற விரோதத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுவோம். அப்படிங்கிறியா? ஆமாங்கிறேன். ஆமாயா, என்ன பத்தி உங்ககிட்டயும் உன்னை பத்தி எங்கிட்டயும் புரளி பேசுறவங்களுக்கு சோறு போட்டு அழிஞ்சுட்டோம். அதுக்கு தான் சொல்றேன், விட்டதை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையா இருப்போம். கரெக்ட். அப்ப நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். கை கொடு. கண்ணாடி என்ன பண்ணு மேல உட்கார்ந்த மாதிரி இல்ல? ஆமா, தூள் அடோச்சுக்க. நம்ம ஊர் வண்டி தான் நமக்கு தெரியும். கால உடனே ஏதோ மாட்டிக்க போகுது. அதெல்லாம் மாட்டிக்காது, நீ ஜாக்கிரதை. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உள்ள இருக்கிறவங்க மட்டும் தெரியுது. வேர்க்குது இல்ல பாப்பா? பாப்பா அப்பாடி, மெக்கானிக்க கதவை திறந்து விட்டான்பா. காரு ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துட்டோம். புது கார் மாதிரி இருக்கு, வந்து பாருங்களேன். நீங்க சொன்னா சரி மிஸ்டர் கார்மேகம், இதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து மெக்கானிக் கொடுத்துருங்க. என்ன தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆக நீங்களே எண்ணி கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, எல்லாம் நோட்டா வச்சிருக்கீங்களே. டீ குடிக்கணும்னா சில்லறைக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் குளிக்காம இருக்கிறீங்களே. நீ தினம் குளிக்கிறியாக்கும். உடம்புக்கு ஏதாச்சும். மெக்கானிக்கா ஐயா 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து 1000 ரூபாய் வாங்கிருக்கியா? இல்லைங்க. இந்த 1000 ரூபாய் உனக்கு தகுமா? தகாதுங்க. மனசாட்சியோட சொல்லணும். இத நீங்க வச்சுங்க. அதான் வேணும். சொல்லுங்க தர. பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருக்கு, அதான் எழுந்துக்க முடியல. 5 நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சாப் பறக்க நான் கூட்டிட்டு வரேன். ஏன் நாங்க கூட்டு வர மாட்டோமா? நீங்க 2 பேருமா சேர்ந்து கூட்டிட்டு வாங்க, என் முதுகுலைக்கு போனா சரி. சொன்னா சரிதான். வாயா போயா. மெக்கானிக்க எனக்கு எனாமா 100 ரூபாய் கொடுத்திருக்கான், அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா? நீங்களே வச்சுக்கீங்க. அதான் வள்ளி மயிலு வள்ளி மயிலு வள்ளி மயிலு. மன்னிச்சுக்கோங்க முதலாளி, என்ன அதிசயமா நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து. இப்ப நாங்க சோர்ந்து வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை வந்திருக்கு, அதுக்கு மூச்சு பிடிப்பா. நீ வந்திருக்கணும். இப்ப நீ எந்திரிக்கணும். நீங்க கூப்பிட்டு நான் வராமையா இருக்க போறேன். கண்ணாடி அள்ளிக்கோ. வா, ஏன் ஆட்ட கூப்பிடுற? மந்திரிச்சுட்டு வந்துடுறேன். வா வள்ளி மயிலு, வா மயிலு வள்ளி. பயப்படாத, வெக்கப்படாத, மிரளாத, உருளாத. ஆண்டவரே. ஓ சைடு வாங்குறிய இந்த ஊர்லயே, ஏன் இந்த வட்டாரத்திலேயே மூச்சு பிடிப்புனா சுழுக்குன்னா இவங்க தான் டாக்டர். இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. தர இது லோக்கல் டாக்டர். துர நீங்க குப்புற படுங்க, அப்புறம் பாருங்க கதைய. தரையிலையா? நீங்க தலையில படுக்கிறதா? பின்ன நீ படுத்துக்க போறியா? விரியா பட்டுங்க. பத்தா பட்டுங்க. வாமா வந்து உன் கால் வரிசையை காட்டுமா. ஆண்டவனே, இனிமே நீங்க எந்திரிக்கலாம். மார்வலஸ். இந்த ஊர்ல வயர்லெஸ் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல மூச்சு பிடிப்பு சரியா போச்சுன்னு சொன்னேன். உங்க பேரு? வள்ளிமயில். வள்ளிமயில், நைஸ் நேம். இந்தாங்க. ஸ்வீட் கேர்ள். நோ நோ, அது ஆடுகள். என்ன சொல்றீங்க? ஸ்வீட்னா முட்டாயி, கேர்ள்னா பொண்ணு. நீங்க வள்ளிமயில முட்டாய் வைக்கிற பொண்ணுன்னு சொல்றீங்க. இல்ல, அது ஆடு மேய்க்கிற பொண்ணு, அதனால ஆடுகள்னு நான் சொல்றேன். பழைய பிரசிடண்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வேஷத்தையே மாத்தி விட்டியே. சின்ன வயசுல நிக்கர் போட்டது இப்ப போட வந்துட்டே. ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜாகிங். அப்படின்னா ஜாகிங் என்ன உடற்பயிற்சி. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க சின்ன வயசு, நாங்க அப்படியா? என்னங்க மூச்சு வாங்குதா? யார் சொன்னது? நான் 100 மைல் கூட ஓடுவேன். இன்னைக்கு முடியாது, நான் பேதி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், வயிற்ற கலக்குது. என்னையா அது கூட வந்தவங்களை விட்டுட்டு ஓடுறான்? அது அப்படித்தான். அவன் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நாம சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான். என்ன பண்றது? இப்படி நம்ம குறுக்க வயக்காட்டு வழியா விழுந்து ஓடினா அவன் அப்படி வருவான், கப்புன்னு அமுக்கிடலாம். ஏதோ பேதி மாத்திரை சாப்பிட்டேன். ஓடுறது வயக்காட்டு தான், ஒண்ணும் தெரியாது. ஓடியா ஓடியா. ஏம்மா, நீதான் பெரிய மனசு பண்ணி அந்த ராஜா பையில கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த ராஜாக்கு நீங்க என்ன கூஜா? போங்க, வாங்கின காசுக்கு ஆடுனது போகுது. இன்னைக்காவது குளிங்கடி. நீங்க என்னதான் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி, அந்த ராஜாவுக்கு என் மனசுல இடம் கிடையாது கிடையாது கிடையாது. இன்னும் பொண்ணு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா. ஒருவேளை
தங்கச்சி ஏற்பாடோ ஏன் இதுல தோத்து போயிடுமா? தோக்க மாட்டோம். துரை சின்ன ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? இப்போ உங்க கனவு கண்ணி வள்ளி மயில இங்க வரப்போறான். உண்மையாவா? ஆனா நீங்க கொஞ்சம் குப்புறப்படுக்கணும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் உங்களுக்கு மூச்சு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போயிருக்கா உத்தராட்சி கொட்டை. நடிக்க சொல்றீங்களா? 10 பேரை அடிக்க சொன்னா நீங்க யோசிக்கலாம். நாங்க நடிக்கத்தானே சொல்றோம். சின்னதுரை அவ கிராமத்து மின்னல். பட்டுன்னு காதல் வந்துராது. சிட்டுன்னு நீங்க உட்கார சொன்னாலும் உட்கார்ந்துட மாட்டா. அப்படி ஒரு கூச்சம். நான் அவகிட்ட ரசிக்கிறது அதைத்தானே. இப்படி ஒரு 2-3 நெருக்கமான சந்திப்பு ஏற்பட்டா அவ கூச்சம் கோவிந்தா. அப்புறம் அவ மடி மீது தலை வைத்து விடிய விடிய நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். நீங்களும் உங்க ரசனை. ஆண்டவனே தள்ளிட்டு வந்துட்டா வெள்ள மிஸ். படுங்க. எப்படி கையில காலில் ஒண்ணுதான் கூட்டிட்டு வந்திருப்பான். குப்புறப்படுங்க. வள்ளி மயிலே வா வா. ஓ பாத்தியா, ஆண்டவன் காலில் வந்து மூச்சு பிடிச்சிட்டு தவியா தவிக்கிறார். பண்ணுமா மந்திரம். அவ ஏன் ஓடிட்டா? நாம நடிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாளா? ஆண்டவனை வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எதையோ வச்சுட்டு வந்துட்டா, எடுத்துட்டு வர போயிருக்கா. நீ இங்கே இருங்க, நாங்க போய் கூட்டி வந்துடுறோம். கொட்ட போயா. நீ போ, வெளியே வந்து கல்லாலே அடிக்கிறேன். ஏம்பு இம்புட்டுக்கார எங்கிட்டு போகுது? ஆனா அது ஒண்ணு இல்ல. அந்த சிங்கப்பூரார் பங்களாவை அந்த பணக்கார ராஜா 1க்கு 2 விலை கொடுத்து வாங்கி அங்கதான் தங்க போறாராம். அம்புட்டு அங்கதான் போகுது. இந்தப்பா பீரோவை பாத்தே இருக்க. அது பீரோவா? தெரிஞ்ச மாதிரி பேசுறிய. அது பணம் வைக்கிற பொட்டகமையா? அறிவு இருக்கா அவனுக்கு? பணம் வைக்கிற பொட்டகமா இருந்தா ஏன் உயரலாம் தொங்குது? அது ஒண்ணு மாதிரி ஆளுக்கு திருட வந்தா சாக்கு அடிக்கிறீங்க. சரி பெக்ஸ். சீக்கிரம் குடிச்சிடலாங்க. ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க, கஷ்டமா இருக்குதுங்க. மிஸ்டர் கார்மேகம், குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும். அப்படின்னா உங்க கிளாஸ் கொடுங்க. இதுக்கு பேரு தான் சேஸ். எங்க நீங்க 2 பேரும் சேஸ் சொல்லிக்கீங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம்ல? ஓ தாராளமா. கண்ணாடி நீ ரெடியா? நான் ரெடி முதலாளி. நாங்க அது செய்யணும்னா நீங்க 1 2 3 சொல்லணும். ஓகே ரெடி. 1 2 3. எல்லாம் கொட்டி போச்சு. துரை, இந்த சேஸ் போஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப நான் கலக்கிட்டு ஒரு அடி கப்புன்னு அடிச்சுட்டுமா? ஓ எஸ். ஏன் முதலாளி, உங்களுக்கு கூட இந்த பழக்கம் எல்லாம் உண்டா? இது விஸ்கி இல்ல, வெறும் ஆரஞ்சு ஜூஸ். எனக்கு குடிப்பழக்கம் எல்லாம் கிடையாது. முதலாளி, நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பட்டணத்துல அவ்வளவு வசதியை விட்டுவிட்டு இந்த பட்டிக்காட்டுல இந்த பங்களாவை வாங்கி இதுல குடியிருக்க போறேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்காங்களா? நம்ம 2 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கத்தா. மிஸ்டர் வேலாயுதம், பட்டணத்துல எனக்கு பல வசதிகள் இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வர அனாதை. எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு. இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன். அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன், உங்க கூடவே. உங்கள ஒருத்தனா. என்ன மிஸ்டர் கார்மேகம்? வேலாயுதம், மிஸ்டர் வேலாயுதம். ஆண்டவனே, சொன்னா நம்ப மாட்டீங்க. படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்க பாதங்களை என் மனசுல நினைச்சு தொட்டு கும்பிட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன். இஸ் இட்? நான் அதை விட ஒருபடி கீழேங்க. உங்க கால் தூசிக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் கண்ணையே முழிப்பேன். மார்வலஸ். ஓ அந்த லெஸ்ஸா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேச போறேன். ஐயோ, விக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. அதானே இருந்த மான மரியாதை கூட வித்துட்டோமே. எக்ஸ். நான் வள்ளிமயில நேசிக்கிறேன். அதே மாதிரி அவளும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல அவளை தவிர வேற எதையுமே நான் பெருசா நினைக்கல. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட சொத்து சுகம் அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டுக்கிற பேண்ட் சட்டையோட நான் வெளியே போக தயாரா இருக்கேன். அவ கை பிடிக்கிற பாக்கி எனக்கு கிடைக்குமா? அவ என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவாளா? அது சொல்லாதுங்க. ஏன்? அந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. அதுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா? அவளை மட்டும் அந்த 3 வார்த்தையை சொல்ல வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தரேன். ஆண்டவரே, அப்படின்னா மொத்தம் 3 லட்சமா? ஏன்? யோ ஆளுக்கு 1.5. யோ கண்ணாடி, இந்த காரியத்துல பணம் வருது, நீ மட்டும் தனியா குதிச்ச சரிப்பட்டு வராது. 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். யோ கார்மேகம் சார்,
அந்த 1.5 லட்சம் என்ன கண்ணை சிமிட்டி சிமிட்டி கூப்பிடுதியா? யோ, அதே 1.5 லட்சம் என்ன காலை சொல்லி கூப்பிடுதியா? புறப்படுவோமா? நல்ல காலம் பிறக்குது, கெட்ட காலம் விலகுது. நல்ல காலம் பிறக்குது. கெட்ட காலம் விலகுது. குடுகுடுப்பக்காரனுக்கு போடுறதுக்கு ஒண்ணுமில்ல, போங்கயா. புண்ணாத்தா, அட என்னத்தா? அடடே, நீங்களா என்ன அது சின்னாளப்பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க? அடச்சே, யார பார்த்து சின்னால பட்டிங்கிற? அத்தனையும் காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு போடவா? இதோ வரேன். உட்கார் உட்கார். ஆமா, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி மாதிரி சண்டை போட்டிக்குவீங்க, இப்ப ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன? அத விடு. உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. யோ பெருசு, இதுக்கு தான் விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுவேன். நீ முழுசா அவுத்து விட்ட. கிளை பாரு வாயை பொழந்துருச்சு. வாயை பாரு புல்டோசர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்றேன். கேள்வி, நம்ம ஊர்ல பெரிய வீடு இருக்க, அதுல ராஜான்னு ஒரு தம்பி இருக்காரு, தெரியுமில்ல? தெரியுமாவது? கோடீஸ்வர விட்டு பிள்ளையாச்சா? அந்த கோடீஸ்வரனை நீ இந்த குடிசைக்குள்ள இருந்துட்டு உண்ணு போது ஓடி வந்துருவான். என்னையா சொல்றீங்க? மந்திரம் கிந்திரம் போட்டு நாய் ஆகிப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேள்வி. சும்மா கிடையாது பெருசு. காட்டுக்கு போனா மேட்டுக்கு போறது, கழனிக்கு போனா பழனிக்கு போறது. விஷயத்தை நேரடியாவே சொல்லியா? சரி, நேரடியாவே சொல்லி போறேன். பார்த்து அருவாமனையில அறுத்துக்காத. கேள்வி, அந்த ராஜா தம்பிக்கு உன் பேத்தி மேல ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு ஓ மேல அரைஞ்சு நான் பாரு அம்மிக்கல் மாதிரி ஆகி போயிடுவேன். 2 கண்ணுமே உன் பேத்தி மேலதான். அதாவது கா கா. சுத்தி வளைக்காம சுருக்கமா லவ்னு சொல்லுவீங்களா? யோ கிழவி எம்மே டபுள் எம்ஏ. இத பாத்தியா? இத பாத்தியா? இதெல்லாம் ஆரம்பம் தான். வள்ளி மயில தம்பிய விரும்ப வச்சுட்ட நீ கோட்டீஸ்வரி. நீ நெல்லுக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்ட. காதுல கிடக்கிற வயிற கம்மல கழட்டி தான் அடிப்ப. கார்ல போவே, கப்பல்ல திரும்புவ, பன்னீர்ல குளிப்ப, பசும்பால்ல பண்ணி வளர்க்குவ. கிழவி க்ளோஸ். கேள்வி, கண்டத்தோட என் பேத்தி எதுல பல்லு விளக்குவா? நீ வச்ச அந்த மிச்ச பால்ல தான். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இது அந்த கழுவிட்ட சொன்னா என் குறவளை நெரிச்சு கொண்டு விடுவா. ஐய, அவ உன் பேச்ச கேட்க மாட்டாளா? அது ஏன் கிழவி அப்படியே? ஏன் சொந்தக்காரன்னு 2 முடிச்ச வைக்க பசங்க வந்து பண்ட மாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுல இருந்து என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. பெருசே எடுத்து போட்டி முடியா? அரைச்சி வாய் மூடு. எக்ஸே, நேரடியாவே வள்ளி மயில் கிட்ட மோதிடலாங்கிறியா? பின்ன இதுக்கு இன்னொரு புரோக்கரா வைக்க முடியும்? அது சரி. இளவட்ட பெண்களுக்கு இப்போ இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் இல்லையோ? நான் பார்த்த பிள்ளையாண்டது ஆளுக அழகன், அறிவிட மன்னன். அம்மா நீ சமதுச்சிட்டுன்னு வை, அதிர்ஷ்டம் உன் பக்கம் அம்மா. இத பாருங்க ஐயரே, நீங்க எந்த மகராசனை சொன்னாலும் சரி, அவனை நான் கட்டிக்க மாட்டேன்.